வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இப்போ வந்து தீபாவளி பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லார் வீட்லேயும் வந்து நிறைய தீபாவளி பண்டிகைக்கு பலகாரம் எல்லோரும் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நம்மளோட ஷெஃப் தீனாஸ் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி நிறைய ரெசிபிகளை பார்த்துட்டு வரோம் தீபாவளி பலகாரங்கள். அதில் இன்றைக்கி நம்ம வந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குங்க. அதில் இன்றைக்கி நம்ம பாதுஷா எப்படி ரெடி பண்ணிட்டு பார்க்க போகிறோம். பர்டிகுலராக சிவராம் சார் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர்கிட்ட போய் தான் நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த பாதுஷா. இது தேவையான பொருட்கள்: மைதா 1 கிலோ, நெய் 350 கிராம், சர்க்கரை 2 கிலோ, சோடா, சமையல் சோடான்னு சொல்லுவாங்க, அந்த சோடா மாவு வந்து 3 கிராம், அண்ட் பொரிப்பதற்கு கோல்டு வின்னர் தேவையான அளவு. இப்போ மாவு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே, மைதா போட்டிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? நெய் மிக்ஸ் பண்ணுறோம். நெய் மிக்ஸ் பண்ணுறோம். நெய் மைதாவும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஓகே நல்லா கலந்துக்கணும். ஓகே, நெய் வந்து ராவாக இருக்கக்கூடாது, இந்த நெய்யோடு வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். ஓகே, நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சோடா மாவு நம்ம இதில் வந்து போட போகிறோம். தண்ணீருக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா 400 ml தேவைப்பட்டாக்க அடுத்து நம்ம ஊற்றிக்கிறோம். சரி, ஓகே. தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, இப்படி சும்மா கைகளை தெளிக்கிறோம். இப்போ இதில் வந்து மாவு பிசைஞ்ச ஒன்று பாத்திரத்தில் வந்து அந்த மாவு வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஆமாம், இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் மாவு பிசைஞ்சிக்கணும். ஓகே ஓகே. பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை முன்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஓகே, அது கொதி வந்த ஒன்று கரெக்டாக இருக்கும். முதல்ல வந்து சர்க்கரையை வந்து நெருப்பு வச்சோடனே கொஞ்சம் கிண்டி விடணும். இல்லைன்னா இது அடியில் வந்ததுனாக்கும் உட்கார ஆரம்பிச்சிடும், கருகி போகும். ஓகே, சிவந்து போகும். அதனால் அந்த சர்க்கரை கரையிற வரை இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும். ஓகே. பாகு, சர்க்கரை பாகு நம்ம காய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. அதனோட பதம் எப்படின்னாக்கும் இப்படி வச்சு எடுத்து விட்டாங்க, கையில் லேசாக ஒட்டினா போதும். அந்த அளவுக்கு பதம் இருந்தால் போதும். ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து உருண்டை போட்டு நம்ம பாகு ரெடி பண்ணுவோம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இது மாதிரி ரவுண்டாக பேடாக பிடிச்சிட்டு தான் பண்ணுவோமா? ஆமாம். ஓகே, ஒரு சிலிண்டர் மாதிரி ஊட்டிட்டு அப்புறம் வந்து அதை உருட்டு வந்து சாஃப்டாக ஊட்டணும். ஓகே, ரொம்ப ஹார்டாக வச்சு தேய்க்கக்கூடாது. மாஸ்டர் பண்ணது அது மாதிரி சாஃப்டாக ஊட்டணும். ஓகே. நம்மக்கிட்ட இருக்க அந்த மாவு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி இப்போ ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இந்த கையில் உள்ளங்கையில் 2 உள்ளங்கையில் வச்சு சரி முதல்ல வந்து நல்லா கெட்டியாக மிக்கணும். ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டாக்கும் இந்த உருண்டை மாதிரி வரும். இந்த இப்படி வச்சு ஓகே, இப்படி வச்சுட்டாக்க இந்த பாதுஷாவோட ஷேப் ஓடி. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் விட்டுறோம். ஆமாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஃப்ரை பண்ணும்போது என்ன யூஸ் பண்ண போகிறோம்? கோல்டு வின்னர். ஓகே, நம்மக்கிட்ட இருக்க இந்த கோல்டு வின்னர் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். 1 கிலோவுக்கு 1 கிலோ தான் செலவழியும். ஆனால் ஒரு 3 கிலோ 4 கிலோ போட்டால் தான் ஃப்ளோட் ஆகும். ஓகே. சூடு வந்து மிதமான சூடு இருக்கணும். இப்படி தண்ணி தெளித்து பார்த்தாக்கும் லைட்டாக சின்ன பப்புள் மாதிரி வரும். ஓகே, அந்த டைமில் வந்து நம்ம ஒரு பீஸ் எடுத்து சாம்பிள் போட்டு பார்க்கணும். ஓகே, இப்படி இருக்குது பீஸோட தன்மை எப்படி இருக்குது. ஓகே. ரொம்ப சாஃப்டாக இருந்தால் கொஞ்சம் சூடு ஜாஸ்தி வைக்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனாக்கும் இன்னும் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த சூடை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விடலாம். சாம்பிள்ன்றது வந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. புதுசாக பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு தெரியும் இது இப்படி செய்யணும். ஓகே. புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஒரு பீஸு வந்து போட்டு பார்த்தாக்கும் அது வந்து எப்படி கரையிற தன்மையில் இருக்கா இல்லை கரெக்டான தன்மையில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கினாக்கும் ஓகே. ஓகே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வருது. ஒரு பீஸ் சாம்பிள் பார்த்தோம், அந்த பீஸ் வந்து சரியான லெவலில் இருக்குது. ஒன்று வந்து இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பீஸ் எல்லாம் போட்டு ஓகே அதுக்கு மேலே நம்ம வந்து ரெக்கார்டு கொடுக்கலாம். ஓகே, எதுக்காக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறோம்? சூடு இருந்ததுனாக்கும் அந்த சூடு பட்டுச்சுன்னா அடியில் உள்ள பீஸில் வந்து தீஞ்சிடும். சரி, அந்த அடியில் போய் உட்காரும்போது வந்து அந்த அடி பிடிச்சிரும். சரி, ஓகே. அப்போ அந்த பீஸ் வந்து உங்களை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. ஒரே மாதிரி ஈவன் ஆகிறோன்றக்காண்டு
இப்போ நீங்கள் போடும்போது சைடில் போடுறீங்க, எதுக்காக நடுவில் போடாது? சென்டரில் போட்டோம்னா ஆயில் தெரிக்கும் கையில். ஓகே. அதனால சைடில் போட்டோம்னா அது இறங்கி விட்டு மெதுவாக இறங்கும். ரைட். இப்போ வந்து எல்லா பீஸும் மேலே வந்ததுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு. ஓகே. இப்போ லைட்டாக 1-2 மேலே வருது. இதை வந்து கொஞ்சம் சேக் பண்ணோம்னாக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த பீஸ்லாம் மேலே வரும். ரைட். சேக் பண்ணணும். அப்படி வீட்டில் ஜல்லிக்கட்டு வச்சு யூஸ் பண்ணலாம். ஜல்லிக்கட்டு நமக்கு இங்கே வந்து இது கமர்ஷியல்னால வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. பெரிய ஜார்னி யூஸ் பண்ணுறோம். இருக்குது நம்ம பண்ணுறோம். சரி, ஓகே. இது இல்லாதவங்க சின்ன ஜல்லிக்கரண்டி வச்சு பண்ணிக்கலாம். ஓகே. எல்லா பீஸுமே வந்து மேலே வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரீம் நல்லா ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த பீஸ் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கோம். பீஸ் வந்து எல்லாமே வந்து நார்மலாக ஒன்று கூட உடையாமல் இருக்குது. ஓகே. இப்போ வந்து நல்லா வந்துருக்குது. இப்போ கம்மி பண்ணிட்டீங்க, ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டீங்க. ஓகே. நல்லா ஸ்லோ பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்மூத்னஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ ஆப்டன் ஆயிருக்கு, அதாவது அரை வேக்காடு ஆயிருக்கு. ஆமாம். இந்த அரை வேக்காடு ஆன பிறகு நம்ம அடுப்பை வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணுறோம். மேக்ஸிமம் ஃபுல்லாக அப்படியே எவ்வளோ ஸ்லோ பண்ணோம்னா அவ்வளோ ஸ்லோ பண்ணிடும். ஓகே. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும். ஓகே. அது வெந்துருச்சுன்ற முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த எண்ணெயில் உள்ள பப்புள் ஃபுல்லாக வந்து எனக்கு அடங்கிடுச்சு. இப்போ ஓகே. அப்போ வந்து நமக்கு தேவையான இது பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. அதே மாதிரி கலரும் நமக்கு வந்து பாதுஷாவுக்கு உண்டான கலர், இந்த நேச்சுரல் கலர் வந்துருச்சு. இப்போ இனிமேல் வந்து இதை அள்ளி போட்டுடலாம். ஓகே. இப்போ இந்த ரெடியான பாதுஷாவை இதில் போட்டாச்சு. பாதுஷா எடுத்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இங்கே சக்கரை பாகு ஏற்கனவே காய்ச்சி வச்சது ரெடியாக இருக்குது. ஆமாம். இப்போ அந்த பாதுஷா எடுத்து சக்கரை பாகில் போட்டு ஓகே நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ போட்ட பிறகு உடனே எடுத்துடலாமா எப்படி? இல்லை, இது இன்னும் கொஞ்சம் ஊறணும். பப்புள் சார் தான். இப்போ அந்த சுகர் சிரப்பில் போட்ட பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெஸ் பண்ண உடனே அந்த பபுள்ஸ் 1-2 அப்படி வருது. ஆமாம். ஓகே. இப்போ இது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ். ஓகே. அப்போ தான் கொஞ்சம் ஊறணும், நல்லா ஊறும். ஆமாம். அப்போ தான் உடனே எடுத்தோம்னாக்கும் சுகர் கம்மியாக இருக்கும், சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது. ஓகே. நல்லா ஊறணுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். சரி. இப்போது ஊறட்டும். சைடில் வந்து பாதுஷா யாராவது கேட்டாங்கன்னா 73 97 73 73 70 நீங்கள் கமலம்ஸ்க்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக அவங்க கைட் பண்ணி ப்ராப்பராக பாஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள் இடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே. நீங்கள் அவங்க இடத்துக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் வாங்கிக்கலாம். இப்போ பாதுஷாவும் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த பாதுஷாவில் அந்த சக்கரை சிறப்பு நல்லா ஊறி கரெக்டாக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். அந்த சுகர் சிறப்பு அப்படியே சூப்பராக, இந்த லேயர்ஸும் வந்துருக்கும். எக்ஸலண்ட். அந்த சுகர் சிறப்பு நல்லா ஊறி இருக்கு, வேற மாதிரி. அந்த பாதுஷா சாப்பிடும்போது அப்படியே முறுமுறுன்னு இருக்கு, அப்படியே மெல்ட் ஆகுது, சூப்பராக இருக்குது. அருமையான ஃபென்டாஸ்டிக்கான பாதுஷா எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருங்க. உங்கள் 2 பேருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தீபாவளிக்காக நம்ம இந்த பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதாகட்டும், ஃப்ரை பண்ணுறதாகட்டும், அந்த நெய் மிக்ஸ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். எல்லோரும் வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் இன்னொன்று பார்த்துட்டு விட்டாங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா வரும். இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.